வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஜித்னி இல்மா வர்ஜுக்னா ஃபஹ்மா. நாம் இந்த பதிவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்ட்னர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வரலாறுக்குள்ளே போகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முப்பாட்டனார் ஹாசிம் இறந்த பிறகு அவருடைய பொறுப்பான, அதாவது ஹாஜிகளுக்கு உணவளிப்பது, தண்ணீர் கொடுப்பது, இந்த பொறுப்புலாம் அவங்களுடைய சகோதரர் முத்தலிபிடம் வந்து சேருது. இவருமே மக்களிடையே ரொம்பவும் கண்ணியமானவராகவும் மதிப்புமிக்கவராகவும் இருந்தார். இவருடைய வள்ளல் தன்மையை மெச்சி மக்கள் பையால், வாரி வழங்கும் வள்ளல் என்றும் அழைச்சாங்க. ஹாசிமுடைய மகன் சைபா 7 அல்லது 8 வயதாக இருக்கும்போது தான் அவங்களுக்கு, ஹாசிமுக்கு இப்படி ஒரு மகன் இருக்கிறது முத்தலிபுக்கு தெரிய வருது. அவங்கள தேடி மதினாவுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் சகோதரின் மகனை பார்த்ததும் அழைச்சி அழுகிறாங்க. பிறகு தன்னுடனே வர சொல்லி அழைக்கும்போது தன் தாயாரிடம் அனுமதி கேட்காம வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க தாயாரிடம் அனுமதி கேட்டபோது ஆரம்பத்தில் சல்மா இதற்கு மறுக்கிறாங்க. பிறகு முத்தலிப் அவங்களிடம் சொல்கிறாங்க, நான் எதற்காக இந்த குழந்தையை அழைச்சிட்டு போகிறேன், தந்தையின் சொத்துக்காகவும் அல்லாஹ்வின் இல்லம் அமைந்துள்ள புனித பூமிக்காகவும் தானே அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. பிறகு அதற்கு அனுமதி கொடுக்குறாங்க சல்மா. முத்தலிப் தன்னுடைய வாகனத்தில் சைபாவை அமர்த்தி அழைத்து கொண்டு போகும்போது மக்காவாசிகள் அப்துல் முத்தலிப்னு அழைக்கிறாங்க, அதாவது முத்தலிஃபுடைய அடிமைன்னு அழைக்கிறாங்க. இதை கேட்டுட்டு முத்தலிப், இது என்னுடைய சகோதரன் ஹாசிமுடைய மகன்னு கோபமாக சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த மக்கால அப்துல் முத்தலிஃப் என்ற பேர்லேயே தான் பிரபலமாகறாங்க சைபா. வாலிபம் அடையும் வரையும் முத்தலிஃபிடம் சைபா வளர்ந்தார். முத்தலிஃபு யமன் நாட்டில் ரத்துமான் என்ற இடத்துல மரணம் அடைஞ்சிட்டாங்க. அப்போது அவருடைய பொறுப்பெல்லாம் அப்துல் முத்தலிஃப் ஏற்று நடத்தினாங்க. மக்காவிலேயே தங்கி தங்களது முன்னோர் செய்து வந்த பணியை தொடர்ந்து நல்ல முறையாக செய்து அவங்கள விட மக்கள் மனதில் பேரும் இடத்தையும் பிடிக்கிறாங்க, மரியாதையை உள்ள மனிதராகவும் வாழ்கிறாங்க. இந்த நிலையில தான் முத்தலிஃபுடைய சகோதரர், அதாவது ஹாசிம் முத்தலிஃப், அவருடைய சகோதரான நவுஃபுல் அவருடைய பொறுப்பை பறிச்சுக்கிறாங்க. குறைஷிகளிடம் போயிட்டு சிலர்கிட்ட அப்துல் முத்தலிஃப் இதற்காக உதவி கேட்குறாங்க. ஆனால் அவங்க சொன்னதோ, உங்களுக்கும் உங்களுடைய தந்தையின் சகோதரருக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. பிறகு அப்துல் முத்தலிஃப் தனது தாய் மாமனுக்கு கடிதம் எழுதுகிறாங்க தனக்கு உதவ சொல்லி. உடனே அவரது மாமனான அபு சாதி இப்னு அதி என்பவர் அவருடைய சில வீரர்களோட புறப்பட்டு மக்காவுக்கு வராங்க. அங்கே அப்தஹ் அப்படிங்கக்கூடிய இடத்துல தங்குறாங்க. அப்துல் முத்தலிஃப் தனது வீட்டுக்கு வர சொல்லியும் கூட இல்லை, நவுஃபலை பார்க்காம நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அப்போது ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு அருகில் நவுஃபலும் சில குறைசி தலைவர்களும் அமர்ந்திருந்தாங்க. அப்போது அவங்கள்ட்ட போயிட்டு வாழை உருகி மிரட்டி என்னுடைய சகோதரியுடைய மகனுக்கு அவருடைய உடைமையை கொடுக்க சொல்லி மிரட்டுறாங்க. மிரட்டலுக்கு பயந்து நவுஃபலும் அதற்கு சம்மதிக்கிறாரு. அதற்கு சாட்சியாக அந்த குறைசி தலைவர்களும் இருந்தாங்க. இந்த சம்பவத்திற்கு பிறகு தான் அப்துல் முத்தலிஃப் வீட்டிற்கு இவர் போயிட்டு 3 நாள் தங்கி இருந்துட்டு உம்ராவை முடித்து மதினாவுக்கு திரும்பினாங்க. அப்துல் முத்தலிஃபுடைய வரலாற்றில் இன்னும் 2 சம்பவங்கள் உள்ளது. அதனை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.